Greetings everyone. நம்ம daily prelims point of view current affairs question பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்குன்னு பார்ப்போம். First question, who is the first woman to fly on a Boeing Starliner அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Boeing Starlinerல் செல்லும் முதல் பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்லைனர் அப்படிங்கிறது போயிங்கோடது தான், ஓகேங்களா. ஸோ இதில் போகக்கூடிய ஃபர்ஸ்ட் விமன் யாருன்னா சுனிதா வில்லியம்ஸ். இவங்க எதுக்காக இந்த செய்தியில் வராங்க அப்படின்னா தேர்ட் டைமாக ஸ்பேஸ்க்கு போக போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ தேர்ட் டைமாக ஸ்பேஸ் போக போகிறாங்க. எதில் போக போகிறாங்க அப்படின்னா போயிங் ஸ்டார்லைனரில் தான் போக போகிறாங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கான் அப்படிங்கிறது இருக்கும், சரிங்களா. ஸோ என்ன ஒரு மிஷனுக்காக போகிறாங்க அப்படின்னா இந்த போயிங் ஸ்டார்லைனரில் ஏறி நமக்கு ஸ்பேஸ்க்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர்றது தான் அந்த ஒரு மிஷன், ஓகேவா. ஸோ இந்த மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னா நமக்கு போயிங்கோட ஸ்டார்லைனர் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து மனிதர்களாக அனுப்புவாங்க, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி அனுப்பக்கூடிய ரெண்டாவது தனியார் நிறுவனமாக போயிங் ஸ்டார்லைனர் மாறுவாங்க இன்கேஸ் இந்த மிஷன் சக்ஸஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறப்போ, ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் எந்த முதல் தனியார் நிறுவனம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு மனிதர்களை அனுப்புனாங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து ஸ்பேஸ் எக்ஸ், ஓகேவா. ஸ்பேஸ் எக்ஸ்க்கு அடுத்தது ஸ்டார்லைனர் வரப்போகிறாங்க இன்கேஸ் இந்த மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது அப்படின்னா. அடுத்தது, who is appointed as the first president of GST appellate tribunal அப்படின்னு கேட்டிருக்காங்க. GST மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சய் குமார் மிஸ்ரா, ஓகேங்களா. ஸோ இதை பற்றின மற்ற விஷயங்களை டிஎன்ஏல பார்ப்போம் நம்ம. அடுத்தது, who won the Madrid tennis tournament in the men's singles category அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் மேட்ரிட் டென்னிஸ் போட்டியில் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆண்ட்ரே ரூப்லேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான். ஈகா ஸ்வியாடெக் அப்படிங்கிறவங்க நமக்கு விமென்ஸ் கேட்டகரியில் வின் பண்ணியிருக்காங்க, சரியா. அடுத்தது, which state has high number of startups அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு, நம்மளோட சேர்த்து குஜராத், கர்நாடகா, கேரளா, இவங்க எல்லாருமே வந்து டாப்ல தான் இருக்காங்க, ஓகேங்களா. குஜராத், கர்நாடகா, கேரளா. ஸோ இந்த 4 ஸ்டேட்டையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேங்களா. இந்த ஸ்டார்ட் அப்ஸை பொறுத்த வரைக்கும் ரேங்கிங் வந்து விட மாட்டாங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர், அச்சீவர், லீடர் அந்த மாதிரி கேட்டகரிஸ்ல தான் வரும், ஓகேவா. அதுல பெஸ்ட் பெர்ஃபார்மர் தான் டாப்பான கேட்டகரி. அதுல இருக்கக்கூடிய மாநிலம் தான் தமிழ்நாடு. நமக்கு அடுத்து கேரளா, கர்நாடகா, குஜராத் எல்லாமே இருக்காங்க. ஸ்டார்ட் அப்ஸ் வரப்ப தமிழ்நாடு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கேட்டகரியில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது சமீபத்தில் வந்த டேட்டா தான். ஸோ எக்ஸாம்ல கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்டா, which organization organized the Play True campaign in India அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பிளே ட்ரூ பிரச்சாரத்தை எந்த அமைப்பு ஏற்பாடு செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிளே ட்ரூ அப்படிங்கிறது யாரு இது பண்ணியிருப்பாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. அவங்க தான் இந்த பிளே ட்ரூ அப்படிங்கிறத இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. இன்டர்நேஷ்னல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி, அதாவது அத்லெட்ஸ்லாம் வந்து இந்த ட்ரக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்திட்டு கேம்ஸில் விளையாடுறாங்க. ஒலிம்பிக் போட்டிகள் வரப்போகிறதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளே ட்ரூ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா உண்மையாகவே விளையாடணும், அதாவது அந்த டோப்பிங் ட்ரக்ஸ்லாம் இல்லாமல் விளையாடணும் அப்படிங்கிறதா. ஸோ இதை யார் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.